அஜித் ஃபேனா இருந்தா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் ரொம்ப பழைய பாட்டெல்லாம் எடுத்து அந்த ரீமிக்ஸ் பண்ணி கரெக்டா அந்த ஃபைட் சீன்ஸ், அவர் வர சீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. தட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட். அடுத்தவங்க வாய மூடுற அளவுக்கு செம செம சூப்பர் ப்ரோ. சத்தியமா வரல பாருங்க. விடாம வச்சு பேசுறவட வாய மூடணும். பிளாஸ்ட் அந்த ஒத்த பிளாஸ்ட் தலைமே பிளாஸ்ட். இவர்தான் தளபதி பேர் தான். சூப்பரா கொண்டான. சூப்பரா இருந்துச்சு படம். சட்டைகள்ட்ட ஆனாரு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. தலைனா தலைதான். இல்ல தாடி மீசை இல்லாம பழைய அஜித் வராரு. அதெல்லாம் கிளாஸ். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வீக் 1 வீக் வராதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 வீக் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா சத்தம் போடுவான், ஜாலியா இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து இது திருவிழா மாதிரி. அதனால திருவிழா மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. பட் இந்த மூவி அட்பாரு ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்குது. நைஸ். எங்களுக்கு அந்த பெரிய ஸ்கிரீன்ல அப்படி பார்க்கும் போது இன்னும் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ரொம்ப வருஷம் இதை தான் மிஸ் பண்ணியிருந்தோம். அதை டைரக்டர் கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் டு ஏகே ஆல்சோ. அவர் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு ரசிகர்களுக்கு பிடிச்சதை அவர் கொடுத்ததுல சந்தோஷம். இட்ஸ் வெரி வெரி குட் மூவி. இந்த தேட்டர்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து பாக்குறதுக்கு காரணம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி புக் பண்ணி வந்தேன்னா நல்லா இருந்தது. இன்னும் என்டையர் குரூப் வந்து பெரிய தேட்டர்ல பார்க்கும்போது எல்லாரும் கத்தும் போது எப்படி இருக்கும் அந்த ஃபேன் பாய்மெண்ட், இன்னும் கூஸ் பம் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஸ்டைல் இஸ் நோன் ஃபார் ஸ்டைல் இல்லையா? செம்மையா கலைக்கு இருக்கிறாரு. காஸ்டியூம்ஸ் ஆனா எல்லாம் இருந்தோம். குட்டி குட்டி பசங்க வந்துட்டு அவங்க அப்பா வந்து பசங்களை தோல்ல வச்சுட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து ஐ வாஸ் சோ ஹாப்பி. நல்லா இருந்தது. ரொம்ப 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 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அந்த லுக்காக்கும் அந்த ஸ்டைலா இருக்கட்டும். ஒரு சீன்ல தாடி மீசை இல்லாம பழைய அஜித் வராரு. அதெல்லாம் கிளாஸ். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எங்களுக்கு என்ன வேணும்னு அவர் தெரிஞ்சு செதுக்கி இருக்கிறார். தேங்க்ஸ் டு ஏக் ஆல்சோ. ஏன்னா இதை ஒத்துக்கிட்டு எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ விஷ் ஹி டஸ் மோர் மூவிஸ் லைக் தட். நல்ல கதையா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சோசியல் காசுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணட்டும். பட் வருஷத்துல ஒண்ணு எங்களுக்கு இப்படியும் கொடுத்துட்டு போனா நாங்க ஒரு வைபோட சுத்திக்கிட்டு இருப்போம். ஹி இஸ் a great inspiration for us what he is doing for others இல்லையா? பட் இதுவும் நல்லா இருக்கு. வருஷத்துக்கு 2 பண்ணட்டும். வருஷத்துக்கு 2 பண்ணட்டும். ஒன்னு பொண்ணு சோசியலுக்காக பண்ணட்டும். சோசியல் காஸ் as he always does. இன்னொன்னு எங்களுக்காக கொஞ்சம் பண்ணட்டும். இதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்டா இருக்கும். நல்லா இருந்தது. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் 1 வீக் வராதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 வீக் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா சத்தம் போடுவான், ஜாலியா இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து இது திருவிழா மாதிரி. அதனால திருவிழா மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. பட் இந்த மூவி அட்பாரு ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்குது. நைஸ். எங்களுக்கு அந்த பெரிய ஸ்கிரீன்ல அப்படி பார்க்கும் போது இன்னும் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி. ஸ்டோரி வைஸ் எதுக்கு சொன்னா நாங்க ஸ்டோரி எப்பவுமே எதிர்பார்த்து வரமாட்டோம். எப்பவுமே இப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய வியூவர்ஸ் எல்லாரும் நிறைய கொடுக்கும்போது ஸ்டோரி என்ன இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட், மாஸ் என்டர்டைன்மெண்ட் திஸ் மூவிஸ். இந்த மாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அஜித்தை ரொம்ப வருஷமா மிஸ் பண்ணிருக்கிறோம். எனக்கு இந்த மூவில இது அஜித் பிடிக்கும்னா அது எல்லாத்தையுமே டைரக்ட் கூட எந்த சீன் உனக்கு என்னென்னலாம் நமக்கு பிடிக்குமோ அது எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு. சிம்ரன் நடுவில் ஒரு சீனுக்கு வராங்க. பழைய சிம்ரன் வர்ற ரெஃபரன்ஸ் வருது. வாலி படத்துல நடத்துறாங்க. வில்லனியே வந்து நீ நான் ரெண்டு பேரா வரீங்களாடா, நான் 2 பேரை நான் பார்த்ததுல இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த ஜேர்னி ஏகே வந்து நாங்க முதலேருந்தே பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த ஜேர்னியை எங்களையே டிராவல் பண்ணி கூட்டு போயிருக்கிறாரு டைரக்டர். ஆமாமா, எங்களுக்கு டைம் டிராவல் மாதிரி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இட் வாஸ் அ ஃபேன் பாய் மூமெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஒரு கேங்ஸ்டரோட ஸ்டோரி. இந்த மாதிரி ஸ்டோரி எதுவுமே இது வரைக்கும் ஃபார் மை நாலேஜ் நான் தமிழ்ல பார்த்ததுல நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஜோனி. எல்லாரும் ஒரே மாதிரியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கணும்ல. நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மியூசிக் டைரக்டர் பொழந்திருக்கிறார். ரியலி வெரி வெரி குட் மேன். நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ஜிவி பிரகாஷ் என்ன கேட்டீங்கன்னா நடிக்கிறத பண்ணட்டும், மியூசிக்கும் கண்டினியூ பண்ணணும் தான் என்னோட ரெக்வஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எங்களை அந்த சீனுக்கு என்ன வேணுமோ எனக்கு வந்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி அவர் எலிவேட் பண்ணி விட்டாரு. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட். நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணிக்கு மேல அதுக்கும் மேலன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கு. அது வந்து இட்ஸ் குட் ஃபீலிங். மண்டல ஒன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லதான். யாருமே இல்ல. நம்மதான் முடிஞ்சிச்சு எல்லாமே. சொல்லுமாமா நம்மதான் செம்ம படம். என்ட்ரி குத்தா இருப்பாரு. இந்த லாஸ்ட் சீனு கம்மால கண்ணே
கடவுளே கடவுளே வேற லெவல் தல, செம மாஸ் தல. பெருமைக்காக சொல்ல, செம மாஸ், உண்மையிலுமே செம மாஸ், செம என்ஜாய்மெண்ட், செம்ம என்ஜாய்மெண்ட். நல்ல ரசிகனுங்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலுமே செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட செம்ம, ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா, அதாவது எதிர்பார்த்த மாதிரி நிறைய படம் இல்லாம இருந்திருக்கு அஜித் படமே. ஆனா செம்ம, அடுத்தவங்க வாய மூடுற அளவுக்கு செம்ம செம்ம சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோடவும் பார்க்கலாம், ரசிகராகவும் பார்க்கலாம். செம்ம படம். அதான் ஜி, நல்லா என்ஜாய் பண்ணலாம் படம். அதான் ஃப்ரெண்ட்ஸு கூட, இந்த அஜித் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியா வந்து படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அத்திக்கு வந்து இந்த லைன்லயே படம் எடுத்துட்டு இருக்கலாம், இப்படியே பண்ணலாம். கேங்ஸ்டர் படம் அடுத்தடுத்து நம்ம உலக நாயகனுக்கு கொடுக்கலாம். ஆமா, அப்படியே கத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியா இருக்கு, நம்ம எனர்ஜியா போயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் சொல்றேன்ல, அர்ஜுன் தாஸ் வாஸ் மாதிரி ஆச்சு பாத்தீங்களா, கத்தி கத்தி. அந்த மாதிரி வந்து நல்ல ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் அது. இந்த மாதிரி ஒரு கொடுக்கலாம். மோஸ்ட்லி விண்டேஜ் சாங்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த சாங்ஸ்லாம் ரீச் ஆகும். அதெல்லாம் அதாவது இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி சாங் எடுத்துட்டு வர்றது வந்து விண்டேஜ்ல இருக்க ஹீரோஸ்லாம் வந்து நமக்கு தெரியுறாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங் வந்தது, அந்த அளவுக்கு அது இது பண்ணல. இப்போ வந்து அந்த பாட்டு கேட்கும் போது இப்போ எல்லாரோட பாத்தீங்கன்னா அந்த அது மைண்ட்ல இருந்து போல பிலி பிலி பிலின்றோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வைப் ஆயிட்டே இருக்கு, அந்த சாங் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தலையை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. கேங்ஸ்டர் படம்னா என்ன, இது தீனா ரெஃபரன்ஸ் வந்து ரெட்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து அந்த படம்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணமோ அது எல்லாமே சேர்த்து மொத்தமா ஆதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்சியூன்றது அவருடைய படத்துல இருந்தா நம்ம எடுத்துட்டு, அவரே விண்டேஜ் யூஸ் பண்ணுவாரு. ஓகே சார், விண்டேஜ் யூஸ் பண்றாரு, இதுலயே நல்லா இருக்கு. ஆனா இவரும் அந்த இது ஃபாலோ பண்றாரு, சூப்பரா இருக்கு. விண்டேஜ் சாங் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு. எல்லா மாதிரி ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணலாம். இப்போ குழந்தை கூட இந்த பாட்டு கட்சி டான்ஸ் ஆடுதுல்ல, அந்த டைம்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு குழந்தைங்க கூட. அதனால நல்ல இதுவா இருக்கு, நல்ல ஒரு விண்டேஜ்ல வந்து ஒரு நல்ல சூப்பரா இருக்கு. நம்மள அந்த சாங்லாம் யூஸ் பண்ணது நல்லா, கமல் சாங்லாம் யூஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜிவி பத்தி தான் தெரியல, மார்க்கண்ணிலே நல்லா இது பண்ணி பயங்கரமா விட்டாரு. சவுண்டு ரொம்ப இதுவா இருக்கு, வைப் ஆகுது சவுண்டு. ஜிவி அவருடைய இதுக்காக தான், அவருடைய மெலடி எந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகுதோ, உள்ள போயிட்டு வைப் ஆகுதோ, அதே போல அவருடைய இதுவும் பயங்கரமா இருக்கு பாட்டு. சிம்ரன் மேம் வந்து அதான் அந்த வாலி போர்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கு. அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம டரண்டினோ படம் இருக்குல்ல, கில்பில்ல வந்து அந்த இன்ட்ரோல் பேக் அந்த பீக்கை கொண்டு போச்சு நம்மள. அந்த கத்தி ஒருவேளை கேங்ஸ்டர் படம், ஒருவேளை கில்பில் இன்ட்ரோல் பிளாக் மாதிரி அவங்க ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பட் அந்த மாதிரிலாம் இல்ல, அவங்க வந்து ஒரு சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணி அந்த லாஸ்ட்ல அந்த இந்த சீன்லாம் நல்லா இருந்தது. ஆமா, அது இன்ட்ரோல் பிளாக்ல வந்து தலை வந்து அந்த கத்தி துப்பாக்கில எல்லாம் சொல்லுவார்ல, அந்த டைலாக் விட்டுருக்காங்க, வெயிட்டிங் எல்லாம் சொல்றாரு. அதனால கண்டிப்பா கொண்டாடலாம். ஒருவேளை தளபதி வந்து வேற ஒரு பாதையை போயிட்டனால நம்ம தலைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால ஒன்றும் இதுவும் இல்லை, நல்லா இருக்கு படம். ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் படம். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை படத்துக்கு. சூப்பரா இருந்துச்சு, தரமா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதிக் ரவிச்சந்திரன் இது ஒரு புது பிளாக் பாஸ்டரா இருக்கும். குட் பேட் அக்லி சொல்லவே தேவையில்லை, தலை எல்லாம் சூப்பர், பயங்கரமா இருந்துச்சு படம், சூப்பர். ஏகே வேற லெவலு. ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான். படம் ஃபுல்லா போரிங்கா போற மாதிரி இல்ல, சும்மா வேற லெவல் மாசு. ஒரு சீன் கூட அப்படியே தலையை தொங்க போடுற மாதிரிலாம் சுத்தமா கிடையாது, சும்மா சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா தலை ரெஃபரன்ஸ் தான், சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு படம். ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம், ஒரு சீன் கூட கிளாப்ஸ் விசில்லாம் வராம இல்லவே இல்ல. சூப்பரா இருக்கு, தலைனா தலை தான். ஆமா, ஸ்கூல் லீவ். ஆமா, இல்ல இன்னைக்கு ஹாலிடேல அதான் வந்தேன். படமா அஜித்தோட ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட், ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் தான். வெரி எக்ஸைட்டட், வெரி ஹாப்பி. வின்னர் தான். ஃபுல்லாவே அவர் தான் படத்துல, தலை தான் ஃபுல்லா. வெவ்வேறு கெட்டப்ல, வெவ்வேறு க்ளோத்ஸ்ல. வி கான்ட் see அஜித் பெட்டர். தேங்க்யூ. எந்த சேனல்? மியூசிக் பயங்கரமா இருந்தது, பயங்கர மாசா இருந்தது. ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு இது பழைய பாட்டெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ். அஜித் தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரியல. ஆனா எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது, நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஆஃப் கோர்ஸ் ரைட். தேங்க்யூ.
அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வாஸ் வெரி என்டர்டெய்னிங். ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். அஜித் ஃபேனா இருந்தா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் ரொம்ப பழைய பாட்டெல்லாம் எடுத்து அந்த ரீமிக்ஸ் பண்ணி கரெக்டா அந்த ஃபைட் சீன்ஸ், அவர் வர சீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. தட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட். நீங்க பாருங்க சார். உண்மையா அஜித் ஃபேனா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். Thank you. சும்மா இருக்குல்ல எல்லாம் ஒன்னா தானே இருக்கும். அது ரொம்ப சும்மா இருக்குங்களா? அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பிஜிஎம் மியூசிக் பயங்கரமா இருக்கு. படம் நல்லா பயங்கரமா பண்ணிடுறாரு. கரெக்டான இது பண்ணிடுறாரு. தலைதான் புலியா தலைதான் மாசு இதுவா பெருசா இல்ல கரெக்டா சூப்பரா இருக்கு. இது பிஜிஎம் எல்லாம் தெரிக்க விட்டாப்ல ஜிவி. படம்னா தலை படம்னா இதுதான் மாசா இருக்கு. இவர் தான் தளபதி பேர் தான். சூப்பரா கொண்டாடு. சூப்பரா இருந்துச்சு படம். சட்டைகள் ஆனா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ சத்தியமா வேற லெவல் பாருங்க. விடாமுயற்சி பேசினோட வாயை மூடணும். ப்ரோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பர் ஃபுல் எனர்ஜியா இல்ல என்ஜாய் பண்ணுது. அவ்வளவு எனர்ஜி போயிடுச்சு. ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வாய்ஸ் பார்த்தாலே தெரியும். ஃபுல் படமா மாஸ் தான். 2 வருஷம் வெயிட் பண்ணது சமட்ரிக்கா. அதுக்கு மேல இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அவரெல்லாம் சாமியா யூஸ் பண்ணிக்கிறாரு ப்ரோ. எல்லாம் 90s பாட்ஸ் தான். சும்மா வைப். அதுக்கு மேல இருக்கு ப்ரோ. மியூசிக் தலை ஐட்டிங்லாம் வேற லெவல். தளபதி ரசிகரும் கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல 2 பேருமே உட்கார்ந்தாரு. நான் படம் ஃபுல்லாவே என்ஜாய் தான். நான் பிளாஸ்ட் தான் படம் ஃபுல்லாவே. அஜித் தான். ரோஹினினாலே அஜித் தான். போட்டு ஒரு ஃபிளைட்ல இறங்கி வராருன்னா சரியான மாசம் அந்த சீனு. அப்படியே மேல பிளாஸ்ட் அந்த பிளாஸ்ட் படமே பிளாஸ்ட் தான். அறம் ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். பக்காவா இருந்தது ப்ரோ. பக்கா செம்மையா இருந்தது. லேக் கொஞ்சம் கூட இல்ல. பக்காவா இருந்தது. தூக்கி சொருவிட்டாங்கள. ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். தலை வேற லெவல் ப்ரோ. ஃபுல் மூவி வேற லெவல் போயிருக்கு. ஃபுல்லா தலை ஃபேன்ஸ்க்கு தானே இந்த படம். செம்ம படம். ஃபேன் சர்வீஸ் தான். 100க்கு அப்புறம் பயங்கரமான படம் ப்ரோ. இதானா செம்ம படம். விடாமுயற்சி எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வேணா ஒரு கொஸ்டினபிளா இருக்கா. ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட். ஆனா செம்ம படம். பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். செம்மையா இருக்கு. ஃபேன் பையா பார்க்கலாம். ஃபேன் பையாவே பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். நல்லா சார். சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு சார். பார்க்கலாம் சார். இருக்கு. அசந்துட்டோம். ஆக்சுவலா ஏகேக்கு ஒரு பெரிய கம்பேக். அவரோட எல்லா ரெஃபரன்ஸுமே இதுல இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.